இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை முதலில் கிரக நிலை உங்களுடைய 10ஆம் வீட்டில் சனியும், 1ஆம் வீட்டில் குருவும், 11ஆம் வீட்டில் ராகுவும், 5ஆம் வீட்டில் கேதுவும் அனுகூலமாக இருப்பார்கள். 9 மற்றும் 10ஆம் வீடுகளில் இந்த மாதம் சுக்கிரன் பயணம் ஆற்றுவீர்கள். ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் மிகுந்து காணப்படும். டிசம்பர் 7 முதல் பிப்ரவரி 24 வரை செவ்வாய் வக்கரகதியில் பயணிப்பதால் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடும். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதலீடு மற்றும் பெரிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். குடும்பம் மற்றும் மனைவியுடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சற்று கவனமாக நடந்து கொள்ளவும். மற்றபடி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண பிரச்சனைகள், நிதி பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனைகளையும் கிரக நிலைகள் காட்டவில்லை. சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு அது தானாகவே தணிந்துவிடும். டிசம்பர் 7 முதல் பிப்ரவரி 24ஆம் தேதி வரை செவ்வாய் வக்கரகதியில் பயணிப்பதால் சற்று நீங்கள் அனைத்து காரியங்களிலும் சற்று வேகத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு இந்த மாதத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. மாணவர்கள் கல்வி பயிலும் மாணவர்கள் நன்றாகவே கல்விகளை பயில்வார்கள். தொழிலும் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் கிடையாது. குடும்பத்தில் சற்று பிரச்சனைகள் வருவதுண்டு. உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் வருவதுண்டு. நீங்கள் நீண்ட தூர சில பயணங்களை அத்தியாவசியமாக மேற்கொண்டே தீரும் கட்டாயங்கள் வரும். அது ஆன்மீக பயணமாகவும் இருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்பதை கிரக நிலைகள் காட்டுகிறது. சற்று பயமாகிறது. அதிலும் குறிப்பாக சுக்கிரன் 9ஆம் வீட்டில் அமைந்திருக்கும் இந்த டிசம்பர் 29 முதல் ஜனவரி 7ஆம் தேதி வரை மிகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைகிறது. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறைகள் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் உங்களுடைய தாயின் ஆரோக்கியம் மற்றும் உங்கள் தாயின் ஆரோக்கியம் சம்பந்தமாக சில பிரச்சனைகள், பணம் செலவழிப்பு ஏற்படுமே தவிர மற்ற எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது. இதில் உங்களுக்கு தயக்கமோ பதட்டமோ பயமோ இருந்தால் நீங்கள் ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். தினமும் விஷ்ணு சகஸ்ர நாமத்தை ஜபிக்கவும். 45 முறை சகஸ்ர நாமத்தை ஜபித்து வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பான ஒரு காலகட்டத்தை, மகிழ்ச்சியான ஒரு காலகட்டத்தை